தாமதமாக நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மழைநீரில் தத்தளிக்கும் மக்களின் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த செய்தி தொகுப்போடு இந்நேரத்திற்கான செய்திகளும் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 7 தமிழ். மழைக்காலம் தொடங்கும் தருணத்தில் வருடா வருடம் வெள்ளத்தில் சிக்கும் சென்னையை மீட்டெடுக்க பல திட்டங்களை சென்னை பெருநகர மாநகராட்சி முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரும்பாக்கம், கண்ணப்பன் நகர் பகுதி மற்றும் அருகில் உள்ள 5 பகுதிகளில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால்கள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது முக்கியமாக உள்ளது. உலக வங்கியின் நிதி உதவியுடன் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 48 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மேலதிகமாக 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 கிலோமீட்டர் கழிவுநீர் வடிகால் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இத்தகைய பணிகள் பழைய வடிகால் அமைப்புகளை புதுப்பித்து மழைநீர் மற்றும் கழிவுநீர் நிலம் பெருக்கத்தை தடுப்பதில் உதவுகின்றன. இந்த நிலையில் சென்னை அண்ணா நகர் தொகுதிக்கு உட்பட்ட அரும்பாக்கம், கண்ணப்பன் நகர் பகுதியில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் பணிகள் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகின்றன. பருவமழையில் தொடர்ந்து மூழ்கும் இந்த பகுதியில் சிறிய மழை வந்தால் கூட 3 முதல் 4 அடி வரை நீர் தேங்கி வீடுகளுக்குள் புகும் நிலை உள்ளது. மேலும் அமிந்தக்கரை, கோயம்பேடு உள்ளிட்ட 5 பகுதிகளில் பெய்யும் மழை நீரும் இங்கு தேங்குவதால் இந்த பிரச்சனை கடந்த 10 வருடங்களாக தொடர்கிறது. இந்த பார்த்தோன்னா வேலை செஞ்சுதான் இருக்கிறாங்க, நிப்பாட்டில் செஞ்சுதான் இருக்கிறாங்க. இங்கே ஒரு பேட்ச் செஞ்சுக்கிறாங்க, நம்ம வெளியே அந்த சைடில் ஒரு பேட்ச் ஒர்க் நடந்து தான் இருக்குது. இதனால் என்னன்னா மக்கள் அங்கே வர்றதுனால கொஞ்சம் ரூட்டு தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இப்படி போடுறதுனால சுற்றி தான் இருக்கிறாங்க. ஆனால் வேலை நடந்து தான் இருக்குது, நிற்காம ஓடி தான் இருக்குது. இதனால் மக்கள் சொந்த வீடுகளை விற்றுவிட்டு இடம் மாற்றம் செய்யும் நிலை உருவாகியுள்ளது. இந்த பணிகளால் ஏற்படும் பள்ளங்கள் காரணமாக சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியுள்ளன. ரோடெல்லாம் ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்குது. ரோடெல்லாம் எந்த இடத்துலையுமே சரியான ரோடு கிடையாது. எல்லாத்துலேயும் இந்த பாதாள சாக்கடை நோண்டி விட்டுட்டு அது சரியான முறையில் பயன்படுத்துறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே டேமேஜாக தான் இருக்குது. இதால் எங்களுக்கு வண்டி வாகனம்லாம் ரொம்ப பழுதடையுது. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களால் முடியாத சூழ்நிலை இருக்குது. அதாவது இப்போ சமீபத்தில் கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 2 வீக் முன்னாடிலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. நான் ஜாபர்கான்பேட்டை ஏரியாவில் ஓட்டுறேன். அங்கே கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி இருந்தது, இப்போ நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளங்கள் முறையாக மூடப்படாததால் விபத்துக்கள் அதிகரிக்கின்றன. மேலும் 5 முதல் 6 அடி ஆழத்தில் தோண்டப்பட்ட பள்ளங்களில் பழைய கழிவுநீர் குழாய்கள் உடைந்து கழிவுநீர் வெளியேறி கொசு பெருக்கம் மற்றும் துர்நாற்றம் வீசும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நான் கோயம்புத்தூரில் இருந்தேன். கோயம்புத்தூரில் மெயின் ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சின்ன சந்து நல்லா இல்லைனாலும் மெயின் ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுக்கிறாங்க. சென்னையில் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை. அவுட் ஆஃப் சிட்டிலேருந்து ஜனங்க சிட்டிக்கு வர்றதுக்கு இன்னும் ரெடி பண்ணாங்க. ஆனால் சிட்டியில் வர கொஞ்சம் வில்லேஜ் பக்கம் போவான், சிட்டி கொஞ்சம் க்ளீன் ஆகும். இதனால் டெங்கு, மலேரியா போன்ற நோய் தொற்று அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழை பெஞ்சா மட்டும் தண்ணி இடுப்புக்கு மேலே வந்துடும், பெரிய மழை பெஞ்சதுன்னா. அதுக்கப்புறம் இப்போ தண்ணிலாம் நிற்காமல் இருக்கிறதுக்காக வேலைலாம் கொஞ்சம் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. வேஸ்ட் வாட்டர் இந்த வேலை நடக்கிறனால அங்கங்கே அப்படியே அது போகிறதுக்கு வழி இல்லை. பெரிய ரோடெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி உள்ளே அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. சில பக்கம்லாம் போடுறாங்க, சில பக்கம் டிலே ஆகி எப்போ போடுவாங்கன்றது தெரியாது. இது குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் செய்தி குழுவினர் கள ஆய்வு மேற்கொண்ட போது அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் மற்றும் கவுன்சிலர் அதியமான் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விரைவில் பருவமழைக்கு முன்பு பணிகள் முடிக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். இந்த ப்ராஜெக்ட் ஏறக்குறைய 1 வருஷமா இதை ப்ரோக்ராம் பண்ணி பலமுறை மாமன்றத்தில் பேசி, அண்ணன் சட்டமன்றத்தில் பேசி, இது இப்போ ப்ராஜெக்டாக உருவெடுத்து நடைமுறைக்கு வந்திருக்கு. 9 பேக்கேஜ் இது. 9 பேக்கேஜ், 5 பேக்கேஜ் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு, 4 பேக்கேஜ் வேறு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் வேலை நாங்கள் எதிர்பார்த்த அளவு வேகமாக போகல. டியூ டு ரெயின். டெய்லி சாயங்காலம் மழை பெய்யுது. மழை பெய்யறதுனால அதுக்கு முன்னாடி தோண்டது ஃபுல்லாகிடுது. இருந்தாலும் அவர் அது பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு. இபி கேபிள் இவங்க ஜேசிபியில் எடுக்கும்போது இபி கேபிள் கட் ஆகுது. அதனால் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. வித் ஆல் தட்
எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இபியில் இருக்காங்க, மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, எல்லாம் வந்து உடனடியாக ரெஸ்டரேஷன் பண்ணின்னு தான் இருக்காங்க. இதுதான் இந்த இடத்தினுடைய ஹப்பு வந்து இந்த இந்திரா காந்தி தெரு. இந்த இந்திரா காந்தி தெரு டெப்த்து வந்து ஏறக்குறைய 10 அடி இருக்குது. 10 அடி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இருந்தாலும் வித் ஆல் தட் செஞ்சுட்டு இருக்காங்க. மான்சூனுக்குள்ளே முடிப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தற்போது திட்டத்தின் கீழ் வள்ளுவர் சாலை, துரை எல்லை தெரு, பாஞ்சாலியம்மன் கோவில் தெரு, MMDA உள்ளிட்ட 10 முக்கிய இடங்களில் பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாக தெரிவித்தனர். லாஸ்ட் டைம் மழை வரும்போது ரொம்ப ஃப்ளட் ஆச்சு. நூலர் ரோடில் தான் தண்ணி எக்கச்சக்கம் வந்துச்சு. இன்னும் உதயா டிப்டி சிஎம் வந்தார், நேரு வந்தார், எல்லாம் வந்து சொல்லிட்டு பேசி ராமலிங்கம் கவுன்சிலர் 200 தொகுதி கவுன்சிலர் வந்து தலைவர் அவர் வந்து இந்த ஸ்கீமு பாண்டாந்தா ஒரு 4 பிரிட்ஜ் இருக்குது, எல்லாம் பள்ளத்தில் இருக்குது, அதெல்லாம் வந்து தண்ணி போக மாட்டேது. அதெல்லாம் எடுத்துகிட்டு போனாலும் ஒன்று நேரு வந்து அதை ஏற்பாடு பண்ணி சிஎம் கிட்ட கேட்டு சேங்ஷன் பண்ணி 4 பிரிட்ஜுக்கு ஓகே பண்ணிட்டார். இப்போ ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைனை இந்த மழைக்கெல்லாம் முடிச்சிடும். அதெல்லாம் ஹைட் தூக்கிட்டா நோ ப்ராப்ளம். தண்ணியை நிற்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. MMD பக்கம் தண்ணியை நிற்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. மேலும் கண்ணப்பன் நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் மூலமாக நீர் விருகம்பாக்கம் ஆற்றில் கலக்கப்படும் வகையில் 3 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் முன்பு 5 பகுதிகளை சார்ந்த மழைநீர் இங்கு தேங்கியிருந்த நிலை இனி கண்ணப்பன் நகர் பகுதிக்கே வராத அளவில் கட்டுப்படுத்தப்படும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த பணிகள் முறையாக நிறைவு பெறும் பட்சத்தில் கண்ணப்பன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்டுதோறும் ஏற்படும் மழைநீர் மற்றும் கழிவுநீர் பிரச்சனைக்கு நீண்ட நாள் தீர்வு கிடைக்கும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். கழிவுநீர் வடிகால் பணிகள் பொறுத்தவரையுமே தீவிரமான முறையில் நடைபெற வேண்டும் என இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கோரிக்கையை வைத்துள்ளனர். குறிப்பாக அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் பொழுது இந்த கழிவுநீர் பழுப்புகள் உடைந்து கழிவுநீர்கள் முழுவதுமே வெளியேறி காணப்படுவதால் இந்த பகுதி முழுவதுமே துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாகவும், மேலும் இந்த நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அதன்படிதான் தற்போது இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 10 வருடங்களாக கோரிக்கையை வைத்த நிலையில் தற்பொழுது இந்த 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தான் இந்த கழிவுநீர் வடிகால் பணிகள் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்தாலுமே இந்த பணிகளானது விரைந்து முடிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.